தென்னாடுடைய சிவனே போற்றி. தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் மார்கழி மாதத்தின் சிறப்பாக விளங்கக்கூடிய திருப்பாவை மற்றும் திருவம்பாவை பாடல்கள் மற்றும் அதனுடைய பொருளை காணவிருக்கிறோம். இன்று முதல் பாசுரம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல்முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். இப்பாடலின் பொருள்: மார்கழி மாதத்தில் முழு நிலவாக விளங்கக்கூடிய இந்த பௌர்ணமி நன்னாளில் நாம் எல்லாம் நீராட போகலாம் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் தனது தோழிகளை அழைப்பதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர். அது என்ன போதுவீர் போதுமினோ அப்படின்னா, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து கிளம்பும் பொழுது என்ன சொல்லுவோம்? சரி நாங்கள் வரட்டுமா அப்படின்னு சொல்லுவோம். வரட்டுமா அப்படின்றது இங்கே எதிர்ச்சொல்லாக அமைந்திருக்கிறது. அதாவது நம்ம கிளம்புறதுனால வரட்டுமா அப்படின்னு எதிர்மறையாக சொல்லுவோம் இல்லையா? அதுபோல் யாரெல்லாம் நீராட வரீங்களோ அவங்கெல்லாம் வாங்க அப்படின்னு இதில் ஆண்டாள் நாச்சியார் அவர்களுடைய தோழியை அழைக்கிறார்கள். நேரிழையீர் அப்படின்னா உயர்ந்த அணிகலன்களை அணிந்திருக்கக்கூடிய சிறுமியர்களே வாங்க நம்ம எல்லாம் நீராட போகலாம் அப்படின்னு அழைக்கிறார். சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமியர்கள் அப்படின்னா, சீர்மல்கும் அப்படின்னா செல்வங்கள் அதிகமாக வைத்திருக்கக்கூடிய ஆய்ப்பாடியில் இருக்கக்கூடிய செல்வச் சிறுமியர்கள் நீங்கள்லாம் வாங்க நம்ம நீராட போகலாம் அப்படின்னு அழைக்கிறார். அடுத்ததாக இதில் கிருஷ்ண பரமாத்மாவின், அதாவது கண்ணனுடைய பெருமைகளை சொல்கிற ஆண்டாள் நாச்சியார். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். இந்த கண்ணபிரான் யாருடைய குமரனாக இருக்கிறானாம்? கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன். அதாவது கிருஷ்ண பரமாத்மாவை கம்சன் அழிப்பதற்காக எத்தனையோ அசுரர்களை விடும் பொழுது அதிலிருந்து தன் மகனை காப்பாற்றுவதற்காக கூர்வேல் கொண்டு நந்தகோபன் அவருடைய மகனை காக்கின்றாராம். அடுத்த வரியில் யசோதையோடைய பெருமைகளை சொல்கிறார். ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம். அதாவது கிருஷ்ணருடைய அழகை வைத்த கண் வாங்காமல் பார்ப்பாளாம் யசோதை. அதனால் அந்த அழகை பார்த்து பார்த்தே அவளுடைய கண்களும் மிகவும் அழகானதாக மாறிவிட்டதாம். அப்படிப்பட்ட யசோதையோடைய இளஞ்சிங்கமாக விளங்கக்கூடிய கண்ணபிரான் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த வரியில் அந்த கண்ணனுடைய வடிவத்தை வர்ணிக்கிறார். கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான். அவருடைய மேனி எப்படி இருக்கின்றதா? கார் போல, அதாவது கருமை நிறம் போல அவருடைய மேனி விளங்குகிறது. செங்கண் அப்படின்னா செழுமையான கண்கள் அப்படின்னு பொருள். அதாவது ஒளி பொருந்திய பிரகாசமான அந்த கண்கள் அப்படின்னு பொருள். அடுத்தது கதிர்மதியம். கதிர்னா சூரியன், மதி அப்படின்னா நிலவு. அது எப்படி ஒரே நேரத்தில் சூரியனை போலவும் நிலவு போலவும் காட்சி தரும் அப்படின்னா, இப்போது விடியற் காலையில் இல்லை பொழுது சாயும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த சூரியன் எப்படி இருக்கும்? அதோடைய ஒளி மிகவும் குறைவாக இருக்கும். அப்போ நம்ம அதை எளிதாக பார்க்க முடியும். ஆனால் மதிய நேரத்தில் அந்த சூரியனோட பிரகாசம் எப்படி இருக்கும்? ரொம்ப வெளிச்சமாக இருக்கும், பிரகாசமாக இருக்கும். அதை நம்மளால் பார்க்க முடியும். அப்போ அதிலிருந்து நமக்கு என்ன வரும்? வெப்பம் வரும் இல்லையா? ஆனால் கண்ணனுடைய முகம் எப்படி இருக்கிறதா? அந்த சூரியனை போல பிரகாசமாக இருக்கும். ஆனால் அந்த பிரகாசமாக இருக்கக்கூடிய முகமானது நமக்கு வெப்பத்தை தரலையாம். வெப்பத்தை தராமல் என்ன தருகிறதா அப்படின்னா, நிலவை போல நமக்கு குளிர்ச்சியை தருகின்றது. அந்த அழகை நம்ம பார்த்து கொண்டே இருக்கணும் போல இருக்கிறதாம். அதான் கதிர்மதியம் போல் முகத்தான் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் மிகவும் அழகாக கையாண்டிருக்காங்க இந்த வரியை. அடுத்த வரியில் நாராயணனே நமக்கே பறை தருவான். பறைனா படி அளக்கிறது அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. அதாவது நாராயணனே அப்படின்னு இதில் சொல்கிறான். அது என்ன நாராயணனே? ஏன் நாராயணன் அப்படின்னு சொல்லக்கூடாதா? நாராயணனேனா எத்தனையோ கடவுள் நமக்கு படி அளப்பாங்க. ஆனால் நாராயணன் தான் நமக்கு சிறப்பான படியை அளப்பான் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியாரில் குறிப்பிடுறாங்க. நமக்கே பறை தருவான். நமக்கே அப்படின்னா இந்த பாவை நோன்பு இருக்கிறோம் இல்லையா, நம்மெல்லாம் ஆண்டாள் அவளுடைய தோழிகள்லாம். அப்போது அவள் நாராயணன் நமக்கு தான் முதல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பா. யாரெல்லாம் இந்த பாவை நோன்பு நோக்கிறார்களோ அவர்களுக்கு தான் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பா அப்படின்ற போல அப்படின்னு ஆண்டாள் இதில் குறிப்பிடுற. எப்படி படி அளப்பானா? கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, இந்த உலகமே நம்மை கண்டு புகழுமா அந்த அளவுக்கு நமக்கு படி அளப்பாரா. நமக்கு என்னெல்லாம் தேவையோ
நமக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த தேவைகளை மனதார பூர்த்தி செய்வாராம் அந்த நாராயணர். அதை பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். படிந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னா இந்த பாவை நோன்பை நாம் பணிந்து ஏற்று நாராயணனுக்காக நம்மளுடைய நோன்பை நோக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடலில் அவர்களுடைய தோழிகளை அழைக்கிறார். அடுத்ததாக நாம் திருவம்பாவை பாடலை பார்க்கலாம். திருவம்பாவை மாணிக்கவாசகர் அருளியது. பாடல் 1. ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியை யாம்பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கண் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதே எம் தோழி பரிசேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். இந்த பாடலோட பொருளாக மாணிக்கவாசகர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். வாழ் போன்ற கூர்மையான நீண்ட கண்களை இருக்கக்கூடிய தோழியே, நீ இன்னும் தூங்கிக்கிட்டா இருக்க, முதலும் முடிவும் இல்லாத அந்த அருட்பெரும் ஜோதியை நாம் போய் காண வேண்டாமா அப்படின்னு சொல்கிறார். அதாவது அந்த மலையில் ஜோதி ஸ்வரூபமாக காட்சி அளிக்கிறார் இல்லையா, அந்த ஜோதிக்கு எங்கேருந்து முதல் எங்கேருந்து முடிவு அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுமா? முடியவே முடியாது. அதை திருமூலர் அவருடைய பாட்டில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். யார் அறிவார் அண்ணலின் பெருமையை, யார் அறிவார் அதன் அகலமும் நீளமும் அப்படின்னு சொல்வார். அப்படிப்பட்ட அந்த அருட்பெரும் ஜோதியோட நீளத்தையும் அகலத்தையும் யாராவது அளக்க முடியுமா? அதை யாராலையும் அளக்க முடியாத ஒரு பெரும் சுடர் அருட்பெரும். அதாவது அருட்பெரும்னா அரிய பொருளாக விளங்கக்கூடிய ஜோதி. அதாவது எத்தனையோ முனிவர்கள் எத்தனையோ தவசிகள் அந்த அருட்பெரும் ஜோதியை காண வேண்டும்னு யுகங்கணக்காக தவம் கிடக்கிறார்களே, அப்படிப்பட்ட அந்த அரிய பொக்கிஷமாக விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதியை நாம் போய் காண வேண்டாமா? நீ இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கியே, உன்னுடைய செவிகள் தான் செவிடா அப்படின்னு கேட்குறார். சிலம்பை அணிந்திருக்கக்கூடிய பாதங்களை நம்ம போய் சரணடைய வேண்டாமா? அதை குறித்து நாங்கள் பாடக்கூடிய இந்த பாடல் உனக்கு கேட்கலையா அப்படின்னு மாணிக்கவாசகர் தன் தோழிகளிடம் கூறுவதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. சிவபெருமானை குறித்து அவருடைய பெருமைகளை இவளை எழுப்புறதுக்கு வராங்க இல்லையா, அப்போது வழியில் பாடிட்டே வரும்பொழுது அங்கே வழியில் வந்த ஒரு பெண் சிவபெருமானுடைய பெருமைகளை கேட்டு அப்படியே கண்ணிலேருந்து நீர் பெருகி விம்மி விம்மி அழறாலாம். தரையில் புரண்ட அந்த பெருமையை கேட்டு தலைக்கால் புரியலன்னு சொல்லுவாங்களா, அந்த ஆனந்தத்தின் வெளிப்பாட இந்த பாடலில் குறிப்பிட்டிருக்கார் மாணிக்கவாசகர். அப்படிப்பட்ட சிவபெருமானை பாடுவதற்காக நாங்கள் கூப்பிடுறோமே, அது உனக்கு கேட்கலையா? இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கே, எழுந்து வா, நாமளும் நம்ம சிவபெருமானை போய் பாடலாம் அப்படின்னு மாணிக்கவாசகர் அழைக்கிறார். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.